அன்பிற்குரிய மாணவர்களே, இன்றைக்கி சொல்யூஷன் பாடத்தில் இருக்கக்கூடிய ட்ரிக்கை பற்றி பார்ப்போம். ஸோ கவனிங்க, சொல்யூஷன் லெசனில் நமக்கு இந்த ரவுட் லாவை யூஸ் பண்ணி எதெல்லாம் ரவுட் லாவை ஒபே பண்ணுமோ அதை நம்ம ஐடியல் சொல்யூஷன் சொல்லுவோம். எதெல்லாம் ரவுட் லாவை ஒபே பண்ணாதோ அதை நான் ஐடியல் சொல்யூஷன் சொல்லுவோம். நமக்கு எக்ஸாமில் ஒரு கொஸ்டினை கொடுத்துட்டு இது பாசிட்டிவ் டீவியேஷனா, நேர்குறி விளக்கமா அல்லது நெகட்டிவ் டீவியேஷனான்னு கேட்டால் ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். கவனிங்க, ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் டீவியேஷனாக இருந்துச்சு அப்படின்னா அது மோஸ்ட்லி ஆல்கஹால் இருக்கணும், அல்லது கார்பன் டைசல்ஃபைடு இருக்கணும், அல்லது கார்பன் டெட்ராக்ளோரைடு இருக்கணும். அப்படி இதில் ஏதாவது ஒன்று இருந்தாலும் அது வந்து பாசிட்டிவ் டீவியேஷன். ஒருவேளை நெகட்டிவ் டீவியேஷன்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு ஆசிட்ஸ் இருக்கணும் அல்லது குளோரோஃபார்ம். இப்படி இருந்துச்சு அப்படின்னா அது நெகட்டிவ் டீவியேஷன் நம்ம சொல்லிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், கொடுத்துருக்கிறதுல ஐடியல் சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பியூட்டைல், இங்கேயும் பியூட்டைல், சேம் வேர்டு இருக்குது. எத்தில். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பென்சீன், இங்கே பார்த்தீங்கன்னா ஹெக்சேன், ANE, இங்கே கெப்டேன். அப்போ ஒரே பேர் திரும்ப வர்றதுனால இதை வந்து நம்ம எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா ஐடியல் சொல்யூஷன் சொல்லிடலாம். ஆனால் நான் ஐடியல் சொல்யூஷனுக்கு பாருங்கள், நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம் இருக்குது, நான் ஐடியல் சொல்யூஷனில் பாசிட்டிவாக இருக்கணும்னா மோஸ்ட்லி ஆல்கஹால் இருக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் இருக்குது, வாட்டர் இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் இருக்குது, ஆல்கஹால். இங்கே பாருங்கள், இது இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்பன் டைசல்ஃபைட், இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல்கஹால். ஸோ அதே மாதிரி நெகட்டிவ் டீவியேஷன் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து அது வந்து ஆசிட்டாக இருக்கணும் அல்லது குளோரோஃபார்மாக இருக்கணும். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா HCl இருக்குது, ஆசிட், HNO3 ஆசிட்டு, இங்கே ஃபார்மிக் ஆசிட்டு, இங்கே அசிட்டிக் ஆசிட்டு, இங்கேயும் பார்த்திங்கன்னா அசிட்டிக் ஆசிட் இருக்குது, இங்கே பார்த்திங்க அப்படின்னா அசிட்டிக் ஆசிட் இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா குளோரோஃபார்ம் இருக்குது. ஸோ இப்போ ஒரு கொஸ்டின் பார்ப்போம் பாருங்கள். ஸோ இந்த கொஸ்டின் தான். ஸோ இப்போ நம்ம வச்சுருக்க ட்ரிக்கை பார்த்து இதுக்கு ஆன்சர் எழுதலாம். கீழ்கண்டவற்றுள் ரவுட் விதியின்படி நேர்குறி விளக்கம். அப்போ நேர்குறி விளக்கம் அடையணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன ட்ரிக்கு சொல்லியிருக்கிறோம் பாருங்கள். நேர்குறியாக இருக்கணும் அப்படின்னா மோஸ்ட்லி ஆல்கஹாலாக இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா நேர்குறி விளக்கத்துக்கு நமக்கு வந்து ஆல்கஹால் இருக்கக்கூடிய ஆப்ஷனை பார்க்கணும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது அமிலம், இதுவும் அமிலம், இது பார்த்திங்கன்னா குளோரோஃபார்ம்னு இருக்குது. அப்போ நமக்கு ஆன்சர் வந்து என்ன எழுத முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்கஹால் தான் எழுத முடியும். தான் சரியான ஆன்சர். ஸோ இதே மாதிரி நீங்கள் இந்த கொஸ்டினுக்கு இப்போ ஆன்சர் என்னென்னு கண்டுபிடிங்க. ஸோ பாருங்கள், இங்கே விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர் ஷோஸ் நெகட்டிவ் டீவியேஷன். ஸோ கண்டுபிடிங்க, இதை கமெண்ட்டில் ஆன்சர் சொல்லுங்கள். தேங்க்யூ.